மட்டும் எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1800க்கு மேல, 1800க்கு மேல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பேட்ச் தான் இங்க வந்திருக்கீங்க. சோ அதுல இருந்து ஒரு 2-3 பேர் பேச போறீங்க எங்களோட, கரெக்டா? சோ who's going to do the honors? myself. Yes, your name, engineer. Hi, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா என்னோட பேர் வந்து அஜித் ஏஎல். என்னுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், வட்டத்தூர் கிராமம். ஸோ அங்க இருந்து என்னோட வீடு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா தூங்க முடியாது அந்த மாதிரி ஒரு வீடு, சின்ன வீடு. சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான், ஸ்டெப் மதர் இருக்காங்க. ஸோ லைஃப் வந்து எல்லாருக்குமே ஸ்மூத்தா போகாது. ஸோ என்னோட லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துல இருந்து பின்னடைவில் இருந்தோம். ஸோ அதை தாண்டி ஸ்கூல் டைம்ல பொருளாதாரத்தில் இருக்க மேல வரணும்னு சொல்லிட்டு நான் மளிகை கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஸ்டடீஸை பேரலா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து சயின்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை நம்ம எப்படியாவது வந்து ஒரு கண்டுபிடிப்பா உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன். அதை நெக்ஸ்ட் கொண்டு போறதுக்கு எனக்கு மீன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருந்தது, பட் எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ நான் படிச்ச ஸ்கூல் மூலியமா அகரம் எனக்கு தெரிஞ்சது. அகரம் உதவியால சத்யபாமா யூனிவர்சிட்டியில BE EEE 2014 பேட்ச்ல எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த வாய்ப்புல காலேஜ் டைம்ல எல்லாரும் படிச்ச மாதிரி இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ லைப்ரரி தான் என்னுடைய ஒரு ரூமா இருந்துச்சு. லைப்ரரியில இருந்து கத்துக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து மக்கப் பண்ணி படிக்காம என்னுடைய மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சு 4th இயர்ல நான் பண்ண ப்ராஜெக்ட் ஓவரால் EEE டிபார்ட்மெண்ட்ல மீன்ஸ் ஆல் ஓவர் டிபார்ட்மெண்ட்ல வந்து டாப் வந்துச்சு. அது டைரக்டர் மேம் கையில தான் அவார்டு வாங்கினேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காக கொண்டு போகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கான ஒரு 5 வருஷம் உழைப்புல இப்போ உங்க முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டாகவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனராகவும் ப்ளூ விண்ட் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா முன்னாடி நிற்கிறேன். ஸோ நம்ம கம்பெனியில இது வரைக்கும் ஒரு 15 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல ஹாப்பியான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அகரத்தில் படிச்ச ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பசங்க நம்மளுக்கு கூட அந்த டீம்ல கோர் டீமா ஒர்க் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த கம்பெனியில என்ன பண்றோம் அப்படின்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட்கான லைக் இப்போ எப்படி குண்டு பல்புல இருந்து LED மாறிஞ்ச ஒரு இன்னோவேஷன்ல இருந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்கான லைட் LED கிடைச்சதோ, அந்த மாதிரி மோட்டர் டிவிஷன்ல இன்னெஃபிஷியன்டான இருக்கிற இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை நம்ம வந்து SDG கோல்ஸ் இப்போ சாய்ராம் சொன்ன மாதிரி ஸோ அதுல நம்ம அட்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குளோபல் லெவல்ல மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி நான் மட்டும் பெரிய ஆளா வராம என்னோட ஜூனியர் பசங்களுக்கும் மென்டரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் நீங்க பாக்குறது இப்போ. ஸோ என்னோட லைஃப்ல ஒரு லைன்ல சொல்லும் அப்படின்னா, ஏதோ ஒரு கிராமத்துல மளிகை கடையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு சென்னையில ஒரு 30 crores வேல்யூவேஷன் ஒரு கம்பெனியை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னா எல்லாரையும் உருவாக்க முடியும் நம்பிக்கை. ஸோ ஹேண்ட் ஓவர் டு தேங்க்யூ. அடுத்ததாக பேச போறவர். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இடத்துல நின்று பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் யுவபாரத், கொழாவூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு ஆர்வமே இருந்தது கிடையாது. அறிவியல் மீது அதிக ஆர்வம் உண்டு. எந்த ஒரு பொருளையும் உடைச்சு பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும், அதுதான் வந்து வேலை அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து படிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதல் சின்ன வயசுல இருந்து. 10வது வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு அப்பா படிக்க வச்சாரு, எப்படியோ கடன் வாங்கி. அதுக்கு மேல முடியாது. அப்பதான் அரசு பள்ளிக்குள்ள போனேன். அந்த அரசு பள்ளி தான் எனக்கு இன்னுமே நிறைய திருப்பு முனைகளை கொடுத்தது. அங்க கிடைச்ச எனக்கு ஒரு பிசிக்ஸ் டீச்சர், அவர் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணது நிறைய இருந்தது. ஸோ அங்கேயே என்னால அகெயின் புது 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 விஷயங்களை படிக்கும் போது கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர பரீட்சையில் போய் அதிகமாக எழுதி மதிப்பெண் எடுக்கணும்னு என்னைக்குமே மைண்ட் யோசிச்சது இல்லை. ஸோ +2 முடிக்கிறேன், ஒரு 54% வெளியே வரேன். பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும், ஆனால் என்கிட்ட 54% தான் இருக்கு. கவர்மெண்ட்ல டிப்ளமோ அப்ளை பண்ணா கூட எனக்கு கிடைக்காது. அகரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோட அகரமுக்கு ஒரு லெட்டர். அதுக்கப்புறம் அகரம் வந்து எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் பரவாயில்ல, அங்கே எனக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போறேன். அதுக்கப்புறம் அங்க நல்லா படிச்சேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், 2 வருஷம் கழிச்சு அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பா, நீ போயிட்டு SRMல படி. நான் எந்த SRMல நான் எது மாதிரி எல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ, எனக்கு எந்தெந்த பொருள்லாம் வேணும்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாம் அங்க இருக்கு.
ஸோ அப்ப இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது. ஆனா நடுவுல கோவிட் வந்தது, 1.5 வருஷம் வீட்டிலே இருந்தது, கையில கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனா காலேஜ் போக முடியாது. மீதி இருந்த 1.5 வருஷத்துல கல்லூரிக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்கு. இங்க நான் ஒரு பேட்ச் போட்டிருப்பேன். இது வந்து டைரக்டரேட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷன், என்னோட காலேஜ்ல இருக்கிற என்டர்பிரினர்ஷிப் செல். ஸோ அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸோட போனா எப்படி ஒரு கம்பெனியை பில்ட் பண்றது. ஸோ அங்கதான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அங்கிருந்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு, இன்ஜினியரிங்கை கத்துக்கிட்டு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். காலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும். போயிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு ஓஞ்சு போயிடுவேன். ஸோ அப்பதான் நான் எதிர்பார்த்தேன், சின்ன சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். அப்படி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி துரகா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டரா உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வெகு தூரம் போக வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் நிறைய அதை பண்ணி இன்னும் திருப்பி கொடுப்போம். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் அண்ணா, கண்டிப்பா. Agaram didn't just produce engineers, they produced founders. Congratulations, founder. அடுத்து என்னுடைய பேர் தேவி. ஒரு போக்குவரத்து, மருத்துவம், மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம். அங்க என்னுடைய பள்ளி கல்வி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மிதிவண்டியில நான் போயிட்டு தினமும் 16 கிலோமீட்டர் மிதிவண்டியில போய் தான் என்னுடைய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, பொண்ணுங்க வந்துட்டு நீங்க ஏன் படிக்கணும், நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்துல இருந்து. அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றத நான் முடிவு பண்ணேன். எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு 1 மணி 2 மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கி இருக்கேன். 10th 11th 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமா எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு. அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்க ஊர்ல நெட்வொர்க் கிடைக்காது, அது பட்டன் செல்லு, அதை வச்சுட்டு எங்க நெட்வொர்க் கிடைக்குமோ, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அங்க உட்காந்துட்டு எனக்கு ஒரு போன் கால் வந்துடாதா, நீ உனக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்துட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு போன் கால் வந்துச்சு. அங்கிருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளவு மார்க் வச்சிருக்கல, நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜ்ல இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க. அங்க நான் படிச்சுட்டு அகரம்ல, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றல்கள், நமது பள்ளி, இணைய, அதுல எல்லாத்துலயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணினேன். அதுல நிறைய கத்துக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நான் செலக்ட் ஆயிட்டு என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போறது குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட. எனக்கு தெரியாது எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அங்கதான் நான் பிளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரையும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்துதான் நீ சீட் இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் செக்இன் பண்ணணும், ஃபுல்லா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ ஒரு உணர்வு தோணுச்சு, உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீ ஏன் பயந்துக்கணும், நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழைச்சுக்குவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத், குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூர்ல ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏரியா சர்வீஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 1 வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட 1 மாத சம்பளம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க, அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம். தேங்க்யூ. அகரம்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. Thank you, Devi. Thank you so much. You've installed so much of என்ன சொல்றது, அப்படி எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. So anybody else? No, right? நீங்க இருக்கீங்க, ப்ளீஸ் go ahead. Hi everyone. நான் வந்து ஜெயப்ரியா. நான் வந்து கடலூர் மாவட்டத்துல இருந்து வரேன். நான் 2014 பேட்ச். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸ்ல டெக்னாலஜி லீடா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன். 80sல வர மூவிஸ் மாதிரி தான் எங்க ஊருக்கு வந்து மேப்ல பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊரு, ஆனா அந்த ஊர் பேர் வந்து அகரம். அந்த அகரத்துல வந்துட்டு ஒரு குடிகார அப்பா, அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா
ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும். எங்கள் வீடு வந்துட்டு செவுரு வந்து மண்ணால் இருக்கும். அதுக்கு அந்த கூரை இருக்கும். மழை பெஞ்சா நிறைய ஒழுகும். அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்டே இருந்ததில்ல, எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்ல. ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா, பீப்புள் ஜஸ்ட் ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ். ஸோ அதனால நான் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னவா இருந்தாலும் நைட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கல, அவங்க ஏழை. எங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அதுக்கப்புறம் நான் 12th முடித்தேன். நான் நல்ல மார்க் எடுத்தேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் 195 கட் ஆஃப் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து என்னோட லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு இன் அ குட் வே. அதுக்கு 2 விஷயம்தான். ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி, இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம். எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை. எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு அந்த 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நீ போ, இதுக்கு டயல் பண்ணு, யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அதை வந்து 2014 மார்ச்சில் டயல் பண்ணேன். என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு. சார் சாய்ராம்ல தான் சார் நான் படித்தேன், சாய்ராம் அலுமினி. ஸோ நான் இங்கே சாய்ராம்ல தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமில் படித்தேன். ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியம்ல படித்தேன். அகரம் எப்படின்னா, உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்ல போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டுல வீடே இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப எங்க அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அது நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். இந்த 10 வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற. இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்றவங்களுக்குலாம் ஒன்னே சொல்றேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். தேங்க்யூ எவ்ரிவன். அம்மா ஜெயப்பிரியா தானே உங்க பேரு? ஏன்னா இங்க எனக்கு கரெக்டா இல்ல, அதனால கேட்டு. ஜெயப்பிரியா, அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக்ல சொல்லுங்க. சரியல் மூமெண்டா இருந்துச்சு. வாழ்க்கையோட பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாவ், என்ன ஒரு சந்தோஷம் இல்ல. அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, எங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். எக்ஸ்ட்ரா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு. மண் பாருங்க, உங்க அண்ணன் பாருங்க எந்திரிச்சு நின்னே கை தட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அண்ட் இங்க ஒரு நீங்களா அடுத்து ப்ளீஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா சாமி கண்ணு. இப்போ நான் அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேலைக்கு எதுக்குமே போனதில்லை. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க. அம்மா வந்துட்டு எங்களோட படிப்புக்குன்னு போய் உதவி கேட்கும்போது சில சொந்தக்காரங்க வந்துட்டு, எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, எல்லாரும் சேர்ந்து 1 பவுனோ 2 பவுனோ போடுறோம், பொண்ணை கட்லி கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு, இல்லை என் பொண்ணு படிக்கட்டும், அவளுக்கு என்னைய மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூலில் என்னோட ஏஹெச்எம் தான் என்னோட
எனக்காக அகரத்துல விண்ணப்பம் செலுத்தி எனக்கு அகரத்தோட உதவி கிடைச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும். நான் அதனால அகரத்துல அண்ணா அக்காட்ட கேட்டு என்னோட கனவு துறையான கணினி துறையிலேயே வந்துட்டு திண்டுக்கல் PSNAல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு சேர்ந்தேன். அங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பேசுற லாங்குவேஜ்ல இருக்கட்டும், ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூலு வீடுன்னு 2 இடத்துல மட்டும் இருந்துட்டு அங்க போயிட்டு எல்லாரு கூடயும் பழகும் போதா இருக்கட்டும், இல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த நேரத்துல எனக்கு உதவியா இருந்தது அகரத்தோட பயிற்சி பட்டறைகளும் என்னோட சில காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் தான். அவங்கெல்லாம் என்னை கைட் பண்ணி நான் 2018 வந்துட்டு விப்ரோல ப்ராஜெக்ட் இன்ஜினியரா சேர்ந்தேன். இப்போ வந்துட்டு அமேசான்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்றேன். நான் படிச்சது மட்டும் இல்லாம என் 2 தங்கச்சிங்களையும் படிக்க வச்சேன். அவங்களுக்கு விருப்பமானதை எந்த ஒரு தடையும் இல்லாம யாரோட உதவியும் இல்லாம நான் படிக்க வச்சேன் சம்பாதிச்சு. நான் வந்துட்டு பெற்றது என்னோட இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லையே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்ப நான் ஏற்று படிக்க வச்சுட்டு இருக்கேன். இன்னமும் நான் படிக்க வைப்பேன். தேங்க்யூ சோ மச். நன்றி. ஆக்சுவலி இன்ஜினியர்ஸ்க்கு நடுவுல இங்க ஒருத்தங்க LKG படிக்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஐ திங்க் வில் கோ வித் தட். நேரமின்மை காரணமா we will go ahead with that. And அவங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுருவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தங்க காளீஸ்வரி, அகரம் விதையோட 2010 பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்ப நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு, இப்பதான் நம்ம 1 BHK 2 BHKன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, ஒரு 10க்கு 11 வீடு. அந்த வீட்டுல நாங்க 6 பேரு. மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது. ஒரு கட்டில மேல ஒரு 4 பேர்னா கீழே 2 பேரும் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் என்னோட வாழ்க்கை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு 12வது வரையும் படிச்சாச்சு. பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு. இருந்தாலும் பல கனவுகள், பல ஏக்கங்கள், என்னால உயர்கல்வியை தொடர முடியுமா என்று. அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிப்பேன். நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அப்படிப்பட்ட வறுமை. இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்றேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். என்னோட குழந்தை ஆதிரை 3 வயசு ஆகுது. அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க. நீங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும். கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வருவா.